சுவாரஸ்யமான ஒரு கதை. மகாராணி காயத்ரி தேவி ஆஃப் ஜெய்ப்பூர் அவங்களுடைய சுயசரிதையில் இந்த சின்னம் பற்றி வர்ற மாதிரி ஒரு எழுதியிருக்காங்க. அவங்களோட சுயசரிதை புத்தகத்தில் தி மெமோயர்ஸ் ஆஃப் தி மகாராணி ஷி ரிமெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதில் என்னென்னா 1962 அந்த மகாராணி ஆஃப் ஜெய்ப்பூர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் பார்த்திங்கன்னா ஸ்டார், நட்சத்திரம். நட்சத்திர சின்னத்தில் அவங்க நிற்கிறாங்க. அப்போ அவங்க வாக்காளர்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் நான் நட்சத்திர சின்னத்தில் நிற்கிறேன் அப்படிங்கிறத அவங்க கேம்பெயின் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள்கிட்ட ஒரு குழப்பம். ஏன்னா இன்னும் இது மாதிரி 2 சிம்பல் இருக்குது. ஒன்று குதிரையோட ஒரு ஆள் நிற்கிறாரு. அப்போ என்ன நினைக்கிறாங்க, அவங்க மகாராணி குதிரையில் தான் அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க, அதனால் மகாராணியோட சிம்பல் இந்த குதிரையோடு இருக்கிற இந்த சிம்பல் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சாளர் நினச்சிக்கிட்டாங்க. இன்னொரு சாளர் என்ன பண்ணாங்க, சன் சிம்பல் இருந்தது. சரி, சூரியனை பார்த்த உடனே இது மகாராணி குடும்பத்தோட சிம்பல், இது ராஜாவை பிரதிபலிக்கக்கூடியது, அதனால் மகாராஜாவை அதை டெபிட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் சூரியன் தான் சிம்பல் அப்படின்னு ஒரு சார் நினச்சிக்கிட்டாங்க. இதை தெளிய வச்சு மக்களுக்கு புரிய வச்சு என்னோட சிம்பல் ஸ்டார் தான், எல்லோரும் ஸ்டார்ன்ற சிம்பலுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தேர்தலில் நின்று அதை ஜெயிக்கிறதுக்கு பெரிய சவாலாக அமைஞ்சிருச்சு. கடைசியில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவ்வளோ பெரிய மகாராணிக்கே அந்த காலத்தில் 1962 அவங்க என்ன சின்னத்தில் போட்டிடுறாங்கன்னு மக்கள்கிட்ட சென்றடைய செய்வதே பெரிய சிரமமான வேலையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த சுயசரிதை புத்தகத்தில். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, எவ்வளோ பேர் இல்லிட்ரேட்ஸ் இருந்தாங்க அந்த காலத்தில். அதாவது 1951-52 முதலாக இந்தியாவில் தேர்தல் நடத்தும் பொழுது நம்மளுடைய படிப்பு சதவிகிதம் 25% தான் லிட்ரேட்ஸ், மீதி 75% இல்லிட்ரேட்ஸ் தான் இருந்தாங்க. இது கன்யாலால் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது. அதில் இந்த சிம்பல் தேவையா அப்படின்னு ஒரு சர்ச்சை, அதை வச்சு ஒரு கேஸ். அந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொன்னாங்க, இல்லை, இந்தியா இஸ் மோர் ஆஃப் இல்லிட்ரேட்ஸ், தேர்ஃபோர் ஒன்லி பை சிம்பல் தான் மக்களுக்கு ஒரு சின்னத்தை சென்றடை செய்ய முடியும், சிம்பல் மூலமாகத்தான் மக்களுக்கு இந்த கட்சிக்கு வாக்களிக்க போகிறோங்கிறத உறுதி செய்ய முடியும், அதனால் கண்டிப்பாக சின்னம் இருக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு படிப்பறிவு இருக்காது, ஒரு பேரை படித்து புரிஞ்சுக்கிட்டு வாக்களிப்பது முடியாத காரியம், அதனால் படித்தவர்களோ படிக்காதவர்களோ எல்லோருக்குமே சின்னத்தை பார்த்து வாக்களிக்கக்கூடிய தகுதி இருக்கிறது, அதனால் நாம் கண்டிப்பாக அந்த முறையை பின்பற்றுவது தவறில்லை அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதனால் சிம்பல்ங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு வாக்களிக்க போகிறாங்க, ஒரு போலிங் பூத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியினுடைய பெயரை பற்றியோ இல்லை அந்த கட்சியினுடைய யார் அந்த கட்சியில் போட்டியிடுகிறார்கள் என்கின்ற விஷயத்தை படிக்கிற அளவுக்கு எல்லோருக்கும் படிப்பு ஞானம் இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ ரொம்ப ரொம்ப எளிதாக அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த சிம்பல். அந்த சிம்பலை பார்த்த உடனே இது நம்ம கட்சி, நமக்கு இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு அவங்க யோசித்து வச்சுருக்கிறது ஈஸியாக அவங்களால ரீகால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வாக்களிக்க முடியும். அதனால் அவங்களுடைய ஜனநாயக கடமையை பரிபூர்ணமாக செலுத்துவதற்கு அந்த சிம்பல் உதவுது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு. நமக்கும் நடைமுறையில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதுதான் சிம்பலுக்கு உண்டான முக்கியமான தேவையாக இருக்கிறது. அதே போல் நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு 100 ஃப்ரீ சிம்பல்ஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. 100 எலெக்ஷன் சிம்பல் எது நம்ம நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய சிம்பல்ஸோ அந்த குறியீடுகள் ரொம்ப ஈஸியாகவும் மக்களுக்கு, எல்லா பாமர மக்களுக்கும் சென்றடைகின்ற வகையில் அது இருந்துச்சு. ஒரு நிலையில் என்னவாக இருந்ததுன்னா, இந்த விலங்குகளுடைய சின்னத்தை கூட உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார்கள்.
அப்புறமா என்னாச்சு, விலங்குகள் சின்னத்தை உபயோகப்படுத்துவதனால சில சர்ச்சைகளும், அந்த விலங்குகளை வச்சு அரசியல் எலெக்ஷன் கேம்பெயின் அப்போது மிஸ்யூஸ் பண்ணுறதுமான நிகழ்வுகள்லாம் நடந்தது. அதிலிருந்து இந்த விலங்குகளை உபயோகப்படுத்துவது, அதாவது உடல்களுடைய பாகத்தை உபயோகப்படுத்துவது சிம்பலாக, அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. இப்போ ஒரு 100 ஃப்ரீ சிம்பிள்ஸ்னு வச்சுருக்காங்க. அதை க்ரியேட் பண்ணதை வரைஞ்சி வச்சுருந்துருப்பாங்க, அதை மாத்திரம் உபயோகப்படுத்துகிறாங்க. இதை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த குறியீடுகளை, இந்த சின்னத்தை வழங்குறாங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷன். அது எப்போ வழங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா யாரெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், அவங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கி இருக்கக்கூடிய சின்னங்கள் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இப்போது பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த 100 சிம்பலில் அவங்களுக்கு எது உகந்த சிம்பலோ அதை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸ் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவங்க அந்த தேர்தல் சின்னத்தை தேர்ந்தெடுப்பாங்க. அது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, 6 மாதத்திற்கு முன்பாக, 5 மாதத்திற்கு முன்பாக எலெக்ஷன் கமிஷனை நாடி எங்களுக்கு இந்த சிம்பல் தேவை அப்படின்னு அணுகி அந்த சிம்பலை ரீட்டைன் பண்ணிக்கிறதோ, இல்லை அந்த சிம்பல் நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறோன்னு சொல்கிறதுன்ற வழக்கமும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இது எலெக்ஷன் சிம்பல் அண்ட் ஆர்டர்னு ஒரு சட்ட விதிகளின் படியாக எலெக்ஷன் கமிஷன் அந்த சிம்பல்ஸை அலாட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம நினச்சிப்போம், எனது வேட்பாளர் நாடறிந்த வேட்பாளர், அதனால் அவருக்கு எந்த அறிமுகமுமே தேவையில்லை, நான் நேராக போனோன்னா அவருக்கு வாக்கு போட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையை பார்த்திங்கன்னா, அவர் ஒரு சின்னத்தின் அடிப்படையில் தான், சின்னத்தில் இருக்கும் பொழுது தான் அவரை யார் என்றே தெரியும். இப்போ ஒரு குறிப்பிட்ட தலைவரோ இல்லை குறிப்பிட்ட ஒரு வேட்பாளரோ தேர்தலுக்கு போய் கண்டெஸ்ட் பண்ணுறாரு, அவருக்கு வாக்கு செலுத்தணும்னு நினச்சா கூட அவர் எந்த சின்னத்தில் நிற்கிறாருன்னு தெரிஞ்சா, ஏன்னா அவரோட முகம் அங்கே தெரிய போகிறதில்ல. அவரோட பேரை படித்து எல்லாராலையும் 100% அவரோட பேர் இதுதான் படித்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அங்கே நமக்கு நிற்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன, போலிங் பூத்துலன்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த சின்னம் தான். அதனால தான் அந்த சின்னத்துக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நீங்கள் ரீஜனல் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை நேஷனல் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை அன்ரெகனைஸ்ட் பார்ட்டியாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு சின்னம் வழங்கப்பட்டு விட்டதென்றால் அந்த சின்னத்தை சென்று மக்களிடம் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்தால் மாத்திரம்தான் அந்த சின்னம் மக்களிடம் போய் சேரும். அதுக்கு மேலே அந்த சின்னத்தை வச்சு ஓட்டு போடுறதா வேண்டாமா அப்படிங்கிறது மக்களோட சுய விருப்பம், அதில் யாரும் தலையிட முடியாது. ஆனால் சின்னம் என்பது ஒருத்தரை நேரடியாக அங்கே பார்க்க முடியாத விஷயத்தை சின்னம் மூலமாக கொண்டு சேர்த்த முடியும். அதனால் இது ரொம்ப முக்கியம்.